குடும்பத்துக்குள்ளார 1000 விஷயங்கள் இருக்கும் சார். இதுக்கு மேல எதுவும் அப்படி எதுவும் வராது. ஸோ அத பத்தி பேசவும் விரும்பல நானு. டானகரன் பண்ணபோது இத கேட்டேன் சார். அவங்களோட பேசிக் பிரின்சிபிள்ஸ பத்தி பேசுறோம் நம்ம. அந்த டைம்ல அவங்க பயந்தாங்க நெறைய விஷயங்களுக்கு. இந்த படத்துக்குள்ளார வர மெயின் காரணமே வந்து தமிழ் சார் தான். அவர் மேல இருக்கிற நம்பிக்கை தான். கேட்டீங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரிய பத்தி. அங்க போய் பார்க்கும்போது அவங்க நெறைய யூனிட்டி இருக்கு. நெறைய இண்டஸ்ட்ரீஸ் பத்தி பேசுறாங்க. அதுல நம்மளோட இண்டஸ்ட்ரி பத்தி எதுவும் பெருசா நல்லா பேசுறது இல்ல. அதுவும் எனக்கு கொஞ்சம் வலிச்சுச்சு. ஓகேலே வந்து எல்லாம் ஓகே இருக்கிறவங்களே வந்து படம் ஃப்ளாப்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் படம் பெரிய ஹிட். பிடிச்ச கதையை எடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு டவுட் வருமா? இதெல்லாம் தாண்டி தான் நம்ம படம் பண்றோம் சார். I loved working in Gati sir. I had a wonderful time with Krish and Sweetie ma'am. So unforgettable experience எனக்கு. அது வந்து சரியா போகாதுங்கிறது வந்து அது என் கையில இல்லை. பட் அவங்க கிட்ட அப்புறமா பேசி அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் படம் பார்க்கணும்னு கேட்டிருந்தேன், பார்க்க முடியல அந்த டைம்ல. நடக்கிறது தானே அது. நம்ம என் இண்டஸ்ட்ரினா தமிழ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவேன். இங்கேயே சில இடங்கள்ல நம்மளால பிடிக்க முடியாது. அது எங்கேயோ இருக்கு. அது போய் எப்படி போய் பார்த்து பண்றதுங்கிறது. பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். 25 படங்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. 25 படங்கள்லயே உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான படம் ஸ்பெசிஃபிக்கா ஒரு படம்னா பிள்ளையார் சொல்லி போட்ட படம் தான் கும்கி. அதுக்கப்புறம் வரிசை நிறைய படங்கள் இருக்கு. நீ ஒரு படம் ஒதுக்குனீங்கன்னா அது ஒண்ணுதான் சொல்ல முடியும். டேரக்டர் வந்து இப்போ ட்ரெய்லர்லயே வந்துட்டு இது பிளாட் ரிவீல் பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ நீங்க அதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? இது மேல ஏன்னா மெயின் பிளாட்டே வந்துட்டு துப்பாக்கி எடுத்து வர்ற மாதிரி ஒரு இது நீங்க டைலாக்லேயே சொல்லியிருக்கீங்க. அது ரிவீல் பண்ணது இதுவரையும் வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இந்த படத்துல ஒரு பண்ணியிருக்காங்க. அட்வான்டேஜா பாக்குறீங்களா? இல்ல அட்வான்டேஜ் தான். ஏன்னா எங்களோட கும்கி ட்ரெய்லர் உங்களால் இப்போ தேடி கண்டுபிடிக்குமான்னு தெரியல. பட் அது ஃபுல் கதை ட்ரெய்லரில் இருக்கும். இட்ஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். உள்ளார அவங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு கதையை சொல்லும் போது கேரக்டர்ஸோட டெப்த்தும் உணர்ச்சியும் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணி உங்களையும் அதை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் அன் ஆர்ட். அண்ட் ஐ திங்க் சிறை அதை கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க நல்லாவே. ஸோ அதனால வந்து கதையை சொல்லலாம், இந்த மாதிரி கதை தான் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடலாம். ஏன்னா ஜென்ரலாகவே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து இது என்ன மாதிரி படம் அப்படின்னு சொல்லி தே லைக் சர்டன் சென்ஸ் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி. இது இந்த மாதிரி படமா, ஓகே இது பார்க்கலாம். இது இந்த மாதிரி பரவாயில்ல அப்புறமா பார்க்கலாம். பட் கதையே தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கதையா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கன்னா வந்தவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ as a movie I think அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அது காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஐம் ஆக்சுவலி ஹாப்பி தட் they showed it. முக்கியமான கதைனா படம்னா ஒரு மேக்கிங்ல அவருடைய உதவியாளர் சார் அவர் வந்து சுரேஷ் வந்து தமிழோட ஒரு 3 years ஜாஸ்தி இருந்திருக்காரு வெற்றிமாறன் சாரோட. ஸோ இவர் போய் 10 வருஷம் சாரோட இருந்ததுக்கே ஹேட் so much எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு கூடயே இருக்கிறவர் கோ டைரக்டர் சுரேஷ். ஸோ அதனால he had very good command of the people over there. அவர் இந்த கேப்டன்ஷிப்னா என்ன பண்ணும், ஏது பண்ணும், கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக யார் யாருக்கு என்ன பொறுப்புன்னு சொல்லி வச்சிருந்தாரு. அண்ட் நாங்கள் ஷூட் பண்ணது வந்து வேலூர், சிவகங்கை, மதுரை, இங்கே கொஞ்சம் சென்னையிலையும் ஷூட் பண்ணோம். பட் எல்லா ஷூட்டுமும் கரெக்டாக போச்சு. என்ன பிளான் பண்ணமோ அன்னைக்கு என்ன பிளான் இருந்துச்சோ அது கரெக்டாக ஷூட் பண்ணோம். சில அந்த ரோடு இந்த மாதிரி இந்த சேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் கூட நிறைய நைட் ஷூட்டிங்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணாரு. ஸோ இட் வாஸ் கிரேட் டைம். நல்லா பண்ணியிருக்காரு சார். எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஆர்டிஸ்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட இன்டென்ட் இருக்குல்ல, அது கரெக்டாக வரணும். அது ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 days அவரோட டிராவல் பண்ண போது எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே பையன் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கான் அப்படின்னு. ஏன்னா he had done his லைக் இந்த தியேட்டர் ஒர்க் ஷாப் இதெல்லாம் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த சிவகங்கைக்கு கூட்டிட்டு போய் அந்த ஒரு வாழ்வியலா அந்த கேரக்டரோட ஒரு வாழ்வியெல்லாம் என்னென்ன எப்படி சாணியெல்லாம் அள்ளியிருக்காருன்னு சொன்னாரு. நாங்களும் ஃபர்ஸ்ட் படத்துல அள்ளியிருக்கோம் சொன்ன எல்லாம் நானும் நிறைய பண்ணியிருக்கேன், நீ பாதி கூட பண்ணல, பரவாயில்ல கஷ்டப்படனா கப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் சின்ன பையன், ஒரு ஆர்வம் இருக்கு, இன்டென்ஷன் நல்லா இருக்கு.
நல்லா பண்ணியிருக்காரு. நீங்களும் நிச்சயம் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. போலீஸ் கேரக்டர் அந்த கேரக்டரைசேஷன் படி என்ன வேரியேஷன்ஸ் இருக்கா இல்ல? எனக்கு தெரிஞ்சு நிறையவே இருக்கு சார். நான் நிறையவே காமிச்சிருக்கேன், நம்புறேன். உங்களுக்குலாம் அது தெரியணும்னு வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான். சிவாஜி எம்ஜிஆர் ரெண்டு பேரும் மக்கள் எப்படி ரசிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்விடத்தோட சேர்ந்து தான் ரசிச்சாங்க. எம்ஜிஆர்னா ராமபுரம், சிவாஜினா அன்னை. இப்ப சமீப காலமா அன்னை இல்லத்துக்கு உங்களை சந்திக்க முடியாத காரணத்தினால இங்க கேட்கிறேன். அன்னை இல்லத்தை பத்தினா ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு சொத்து தராது, வேற தேவையான பிரச்சனை இருக்கு, அன்னை இல்லத்தை விற்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் வந்துருக்கு. அது என்னதான் நடக்குது, என்னதான் உண்மையை சொல்லுங்க சார். அது குடும்பத்துக்குள்ளார 1000 விஷயங்கள் இருக்கும் சார். அது வந்து என்னென்ன விஷயங்கள் நாங்கள் பார்த்துக்கிட்டாச்சு. இதுக்கு மேலே எதுவும் அப்படி எதுவும் வராது. சில நேரத்தில் சில விஷயங்கள் வெளியில் வரும். அது கரெக்டான விஷயமா இல்லையான்னு செக்கும் பண்ண முடியாது. ஸோ அதை பற்றி பேசவும் விரும்பல நான். பட் எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு சார். அன்னை இல்லத்தில் எங்களுக்கு எப்போ விருந்து வைக்கிறோம்? கூடிய சீக்கிரம் வைக்கிறேன் சார். நானே வைக்கிறேன். இந்த படத்துல ஒரு நுட்பமான அரசியல் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டு நடிச்சீங்களா இல்ல டைரக்டர் சொல்லி கொடுத்தது அப்படியே பண்ணிட்டீங்க? சார், ஒரு கதைக்குள்ளார இறங்கும் போது நம்ம மேலேயும் நிறைய பொறுப்பு வருது சார். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த கதை பேசுது. இது வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வரோங்கிறது வந்து சண்டை போட வரோமா இல்லை சொல்ல வரோமாங்கிறது ஒன்று இருக்கு. சொல்ல வந்திருக்கோம், சண்டை போட வரல. ஜென்ரல் ஆடியன்ஸா எல்லாரும் யோசிக்கிற விஷயங்கள் சில நேரத்தில் நம்ம பேசாமவே போயிடுறோம். அதை பத்தி இந்த படம் பேசுது. ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு சார். ஆடியன்ஸுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அது பார்த்தா அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சார், இல்ல இயக்குனர் தமிழ் இருக்கார்ல, அவரோட லைஃப் நடந்த கதைன்னு சொன்னீங்க. அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு. அவரோட சர்வீஸ்ல இருந்தபோது நடந்த கதையே. ஆமா சார். அப்படின்னா அப்படி ஒரு கதையை நீங்க எடுக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் பெர்மிஷன் மஸ்ட் பி அவைல் ஃபார் தி போலீஸ். அதெல்லாம் வாங்கிட்டாங்களே இப்ப? இதுல ஏன்னா அது ஒரு இஷ்யூ இருக்கு. அது தமிழுக்கும் நான் ஃபர்ஸ்ட் தானகரன் பண்ண போதே இது கேட்டேன் சார். இது வந்து ஏதாவது பிரச்சனை வருமா என்ன இதெல்லாம் கேட்டேன். ஏன்னா அவங்களோட பேசிக் பிரின்சிபிள்ஸை பத்தி பேசுறோம் நம்ம. ஸோ அந்த டைம்ல அவங்க பயந்தாங்க நிறைய விஷயங்களுக்கு. அதுக்கப்புறம் உட்காந்து நிறைய சென்சார் ஆளுங்கிட்டலாம் பேசி அதுக்கப்புறம் தான் அது we went ahead with a lot of things. இந்த படம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஹியூமன் சைட். ஐ திங்க் ஏதாவது ஒரு கீவேர்டு கொடுத்து நான் படத்தை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களோன்னு பயமா இருக்கு. பட் நீங்க கேட்குற கேள்வி வந்து நீங்க நம்ம நிச்சயம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உட்காந்து பேசலாம் சார். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். படத்துல ப்ரொடியூசர் மகனும் ஒரு ஹீரோவா இருக்கிறதுனால நம்மள டம்மி ஆக்கிடுவாங்கிற ஒரு ஃபீலிங் இருந்ததா படம் பார்த்ததுக்கு அப்புறம்? இல்ல சார், நான் சொன்ன மாதிரி இந்த படத்துக்குள்ளார வர மெயின் காரணமே வந்து தமிழ் சார் தான். அவர் மேல இருக்கிற நம்பிக்கை தான். அண்ட் கதைக்குள்ளார என்ன நடக்குது, ஸ்க்ரீன் பிளேயா எல்லாமே எழுதிட்டாங்க. ஆன் ஸ்கிரிப்ட் புக் என்னன்னு தெரியும். ஒரு ப்ரொடியூசரா வந்து ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன்ல லலித் சார் பேசினாரு. ஒரு நல்ல படத்துல நம்ம இருக்கணும், இல்ல நம்மளால ஒரு படம் ஓடணும் அப்படிங்கிற ஒரு டாக்கிங்கே இருக்கு. ஸோ அவர் வந்து ஹி சோஸ் த ஃபர்ஸ்ட். ஒரு நல்ல படத்துல என் பையன் இருக்கணும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுவே எனக்கு ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு. நான் அப்படிதான் நான் ஸ்கிரிப்ட் தேடினேன். ஃபர்ஸ்ட் தேடும் போது ஒரு கமர்ஷியலா எல்லாம் சாங் ஃபைட்டு இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு கேட்டு நிறைய விஷயங்கள் வந்துச்சு. நான் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கும்கி நோக்கி போனேன் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரே லைன் வந்து ஒரு யானை பாகனும் அவனோட யானையும், இதுதான் கதை. இதுக்கு மேலே எனக்கு கதை தெரியாது. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார் போய் நானே போய் மீட் பண்ணி அவர் எனக்கு சொன்ன ஒரு 10 நிமிஷத்துல சொன்ன கதை தான், நீங்க அவுட்லைன்லாம் சொன்ன கதை தான் ஸ்க்ரீன்லேயும் வந்துச்சு. அவ்வளோதான் அந்த நம்பிக்கை. ஆனால் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் புக் கொடுத்தாங்க. ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே தான் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கையோடு உள்ளார போனேன். டீமாவே ஒரு நல்ல டீமாக அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். பிரபு சார் அடிக்கடி சொல்லுவார், ஓடுற படத்துல நாம இருக்கோம். கிட்டத்தட்ட அந்த மனநிலையில தான் இந்த ஸ்கிரிப்டை நீங்க ஓகே பண்ணுங்க. இன்னைக்கு ஓடுற படமே நம்ம இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கம்மியாயிடுச்சு சார். அதுக்கு தான் நம்ம எல்லாருமே பாடுபடணும். இது இப்போ கேட்டீங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பற்றி. அங்கே போய் பார்க்கும்போது அவங்க நிறைய யூனிட்டி இருக்கு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசுறாங்க. அதில் நம்மளோட இண்டஸ்ட்ரி பற்றி எதுவும் பெருசாக நல்லா பேசுறது இல்லை. அது
அதுவும் எனக்கு கொஞ்சம் வலிச்சிச்சு. ஸோ சரி, பண்ணுற படங்கள் இன்னும் நம்மளும் இந்த இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் வரோம், நல்ல படங்களாக கொடுக்கணுங்கிற ஒரு இது எப்பவுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் சிறை அந்த மாதிரி ஒரு நிச்சயம் ஒரு பேர் கூட இருக்கிற படம் எல்லாருக்குமே. லலித் சார் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அவர் பையனுக்காக இருக்கட்டும், இல்லை தமிழ் சாருக்காக இருக்கட்டும், இல்லை சுரேஷ் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே சார். ஃபிலோ எடிட்டராக பயங்கரமான ஒரு வேலை பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல படமாக இருக்கணும்னு நம்புறேன். அண்ட் மெயினாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். அப்போ தாத்தாவோட காலகட்டமும் சரி, அதே மாதிரி அப்பாவும் எங்களுக்கு உங்க அப்பாவோட காலகட்டம் எங்களோட வயதுல பார்த்தது நிறைய படம் நாங்கள் விரும்பி பார்த்துருக்கோம். மல்டி ஹீரோ பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. பட் அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ரேஷியோ, அந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி செலெக்ஷன், அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மைனஸா இருந்துருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா, இல்லை இதை எப்படி மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன். காலங்களும் மாறிக்கிட்டு இருக்குல்ல. எனக்கு அப்பா நேற்று கூட உட்காந்து லாரன்ஸ் ஆஃப் அரேபியா பார்த்துருக்கேன் ஃப்ளைட்டில். அதோட டைம் லென்த்தே வந்து 3.5 hours மேலே போகுது. ஒவ்வொரு சீனும் ரசிச்சு பண்ணியிருக்காங்க. அந்த அந்த ரசனை வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம லென்த் விட்டு ஒரு ஷார்ட் வச்சோன்னா ஃபோன் எடுத்துருவாங்க, எல்லாம் எதிர்த்து போயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இருக்கிற இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸுக்காக தான் நம்ம படம் பண்ணுறோம். இப்போ 80s 90s இருக்கிற படங்களை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ படையப்ப ரீரிலீஸ் ஆனிச்சு. இப்போ அதை போய் பார்க்குறவங்க வந்து அந்த டைமில் அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்க்குறாங்க. நான் அப்படிதான் வந்து சின்ன வயசில் சரஸ்வதி சபதம் வந்துச்சு, நான் போய் பார்த்தேன். எனக்கு பார்க்கும்போது எல்லாரும் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டயலாக் வர வர இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம்ல, அது அப்போ போய் பார்த்தது இவங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கான எந்த சக்ஸஸ் ஃபார்முலாங்கிறது ஒன்று மாறிக்கிட்டே தான் இருக்கு. மக்கள் மாறுற மாதிரி தான் ஸ்கிரிப்டும் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் எனக்கு பெரும்பாலும் வந்து நான் பண்ண படங்கள்ல நான் சூஸ் பண்ண ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் பிடிச்சதான் சார் பண்ணியிருக்கேன். எதுவுமே வந்து சில படங்கள் எனக்கே பிடிக்காம இருக்கலாம். பட் அதை பற்றி நான் பேச விரும்பல. எனக்கு ஒன்ஸ்குள்ளார இறங்கிட்டேன்னா நம்ம 100% கொடுத்தாகணும். அதை நான் எப்பவுமே கொடுத்துருவேன். இது அதை தாண்டி நம்ம அது எப்படி அந்த சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி திருப்பி சொல்றது தான். குக்கிலே வந்து எல்லாம் ஓகே, படம் 3 நாள் ரிலீஸ் ஆக போகுது, சுற்றி இருக்கிறவங்களே வந்து படம் ஃப்ளாப்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு புரியவே இல்லை. சொன்ன மாதிரி ப்ரொஃபசர் சார் சொன்னது தான் எடுத்தாரு. அதுக்கப்புறம் படம் பெரிய ஹிட்டு. ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வந்து கட்டிப்பிடிச்சு ஃப்ளாப் ஆகுதுன்னு 2 நாளுக்கு முன்னாடி சொன்னவங்க எல்லாருமே வந்து பயங்கர ஹிட், பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்து கட்டிப்பிடிச்சாங்க. அண்ட் தேர் ஆல் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி. அவங்களாம் மச் சீனியர்ஸ் அண்ட் மைண்ட். சரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி உள்ளதான் நம்மளும் வரமா அப்படின்னு ஒரு ஒரு இது இருந்துச்சு, ஒரு கேம்பிள். அது பிடிச்ச கதையை எடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு டவுட் வருமா, இதெல்லாம் தாண்டி தான் நம்ம படம் பண்றோம் சார். இன்னைக்கும் வந்து சிறை வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ தியேட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட ரிசல்ட் அப்படின்னு இருக்குல்ல. எவ்வளவுதான் நம்ம பண்ணாலும் அதுன்னு வரப்போது அது அதோட ஓட்டம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால வி ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அண்ட் வி டு இட். என்னைக்குமே வந்து இந்த அது எப்படி சொல்றது, லைக் இவங்கள மாதிரி இருக்கணும் அவங்கள மாதிரி இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணதில்லை. தாத்தாவோட படங்களாட்டம் பண்ணணும், இல்லை அப்பாவோட படங்களாட்டம் பண்ணணும் இல்லை. ஐ ஆல்வேஸ் ட்ரைட் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுல ரிஸ்க் ஜாஸ்தி. நான் அது முதல்லேருந்தே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது பழகிடுச்சு. கிரைம் த்ரில்லர் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் ஜானர் வந்து உங்களுக்கு நல்லா ஷூட் ஆகுது. ஏன் அப்படியே கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் போர் அடிச்சு சார். நானும் சினிமா மாற்றி பார்க்க பிடிக்கும். இப்போ அதனால தான் இருக்கப்பட்டுன்னு ஒரு படம் எனக்கு எஸ்ஆர் பிரபு யுவராஜ் வந்து கேட்டாரு, விக்ரம் மீட் பண்ணணும்னு. அவர் அமுச்சு விடல, அவரை 1 மாதம் வெயிட் பண்ண வச்சாரு. அதுக்கப்புறம் யுவராஜே கேட்டிருக்காரு திருப்பியும், இல்லை எனக்கு விக்ரமோட மீட்டிங் வேணும். இல்லை சார், அவர் வந்து ஆக்ஷனில் இருக்காரு, இதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, சரி இன்னும் இவ்வளோ இது பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பண்ணணும். அது நான் ஒரு ஸ்பெஷல்னா ஓகே, அது 2 ஸ்பெஷல் சொல்லி தான் கூப்பிட்டேன். அமுச்சு விடுங்க அப்படின்னு. அமுச்சுட்டு வந்து சொன்னார். ஒரு 20 நிமிஷம் தான் சொன்னார். நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து நம்ம பண்ணியே ஆகணும், இது வந்து கட்டாயமாக இண்டஸ்ட்ரிக்கு வர வேண்டிய படங்கள், இதை நான் நிச்சயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஃபோன் பண்ணி சார் ஏங்க இது நீங்கள் முன்னாடி அமுச்சுடல, அவர் இப்போதாங்க வந்து சொல்கிறாரு, நீங்கள் 1 மாதமாக கேட்டுட்டு இருக்கேன், அவங்க அமுச்சு விடல. ஸோ ஏன் நம்மளே நான் ஒரு விஷயத்துக்குள்ளார கட்டுப்படுத்திக்கிறதுங்கிறது எனக்கு மைண்டில் ஒட்டாது. அதனால ஐ ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ் சார். அதுதான் போலீஸ்க்கு வந்து இப்போ பாடி லாங்குவேஜ் வந்து இப்போ ஒரு படத்துலையுமே நீங்கள் இப்போ 4 படம் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு அதாவது அந்த போலீஸோட
தாராதாரன் நீங்க வந்து அந்த ரொம்ப ட்ரில் பண்ணியிருக்காரு டைரக்டர் அப்படின்னு சொன்னீங்க. So, இந்த படத்துல வந்துட்டு நீங்க இந்த படத்துக்கு தனியா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. ஒரு மாதிரி போலீஸ் உள்ளார இருந்து அவனுக்கு போலீஸ்ல இது இப்படிதான் நடக்கும், ஒரு மாதிரி பழகிருக்கும் அவனுக்கு நிறைய விஷயங்கள். அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்கும், ஒருத்தர் புதுசா போலீஸ் வரப்போது போலீஸ் எப்படிப்பட்டவங்க அதுக்கு அப்பாவே இருக்கிறவங்கிற மாதிரி தான் அறிவுங்கிற கேரக்டர். இது கதிரவன் வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட். எல்லாம் தெரியும் இப்படிதான் இருக்கும், நான் பரவாயில்ல நீ பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதான் எனக்கு நிறைய விஷயங்கள் தமிழ்கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜாவே அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது மன்னிச்சிருன்னு ஒரு சாங் வந்துச்சுல, அதுலயே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஸ்மால் கிட் இஸ் தேர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு இதுல இருப்பான் அப்படின்னா, ஒரு மென்டலா அவன் எங்க இருக்கானோ அது வந்து உடம்புலயே தெரிகிற மாதிரி. ஏன்னா ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும் படம். ஸோ அதுக்குள்ள அந்த கேரக்டர் சீக்கிரம் ஃபிட் ஆகுறதுக்கு பாடி லாங்குவேஜ் இருப்பாங்க. கற்பனை கதை நடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி உண்மை கதை நடிக்கிறதுக்கும் சவால் அது இருக்கு சார். ஒரு புரிதல் தானே, இது நடந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு பண்றது, ஆமா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பண்றோம். நம்ம ஃபிக்ஷன் நடக்கும் போது நம்ம பண்றது தான் அந்த கேரக்டர். ஸோ அதுக்கான லிபர்ட்டி ஜாஸ்தி. பட் நீங்க ஒன்ஸ் நீங்க போலீஸ் யூனிஃபார்ம் போட்டீங்கனாலே நிறைய விஷயங்கள் ஒரு கட்டத்துக்குள்ள வந்துடும். பட் அஃப்கோர்ஸ் ஃபிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபன் டு டூ. இல்லை லைக் உண்மை கதையா இல்லாம வேற கதையெல்லாம் பண்ண போது நிச்சயம் இட் இஸ் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ், நம்மளே நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வரலாம். பட் ரெண்டுமே ஐ ஃபீல் போத் ஆர் லாட் ஆஃப் ஃபன். உண்மை கதை அப்படிங்கிறப்ப அந்த மனிதரை பார்த்தீங்களா? இல்லை சார், அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க அவர் இது, பட் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் நானே ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி அதுதான் கேட்டேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எப்படி என்னங்க அவங்க ஃபாலோ ட்ராக் பண்ண முடியும். மேபி இந்த படம்லாம் பார்த்துட்டு நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னா. லவ் மேரேஜ் படம் வந்து நல்லா இருந்தது, ஏன் எதிர்பார்ப்பு ஏன் எதிர்பார்த்தது? அது வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம். நாங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு டக்கு டக்குன்னு போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். கோபியில் போய் ஷூட் பண்ணோம். அதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. 2 ப்ரொடக்ஷன்ஸ்குள்ளார இஷ்யூஸ் இது நிறைய வந்துச்சு. கைமீறின ஒரு விஷயம்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ நாங்கள் போய் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது ஒன்று இருக்கு, ரிலீஸ் டைமிங்னு ஒன்று இருக்கு, எந்த ஸ்டைல் ஆஃப் மூவி எந்த டைம்ல ரிலீஸ் ஆகுறதுன்னு ஒன்று இருக்கு. ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ்ல நிறைய ஃபேக்டர்ஸ் மிஸ் பண்ணிருச்சுன்னு நான் நம்புறேன். பட் இப்போ ஆஃப்லேட் நிறைய டிராவலில் இருக்க போது 2-3 பேர் எல்லாம் ஃபோனில் ஓடிடியில் பார்த்துட்டு இருக்காங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு. ஸோ சரி ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் நான் எப்பவுமே ஒரு டைரக்டர் கிட்ட பேசும்போது சில படங்களை பற்றி பேசுவாங்க. ஸோ சில டைரக்டர்ஸ் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அப்போ வந்து சரி எப்படியும் நம்மளோட வேலையை பார்த்துட்டாங்கல்ல, அதில் ஒரு சந்தோஷம் இருக்கு. ஸோ அந்த சந்தோஷம் இருக்கு எனக்கு. எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ.